அண்மை செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவை நாடும் தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேகா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு தாவேகா எம்எல்ஏ சிடிஆர் நிர்மல்குமார் செல்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சிடிஆர் நிர்மல்குமார் வேறு யாரெல்லாம் செல்கிறார்? இந்த சந்திப்பு குறித்த முக்கிய விவரங்கள். வணக்கம் சரவணன். பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகம் விஜய் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகி ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தற்சமயம் நிர்மல்குமார் அவர்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். மிக முக்கிய செய்தியாக ஏனென்றால் தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிபிஐ அலுவலகத்தில் சென்று ஆதரவு திரட்ட தற்சமயம் நிர்மல்குமார் இருக்கிறார். ஏன்னால் நேற்று கூட பத்திரிகை சந்திப்பில் சிபிஐஎம்ஐ பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் தாவேகா தரப்பில் விடுக்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் குறிப்பாக ஆட்சியிலும் அதே பங்கு தரப்படும் ஏற்கனவே தாவேகா விஜய் தெரிவித்திருந்தார். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது அமைக்கக்கூடிய சூழல் இக்கட்டான சூழலில் தாவேகா தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் ஆளுநர் தரப்பில் கூட கடிதம் அனுப்பப்பட்டது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்க என்றால், அதாவது பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு கடிதத்தையும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாளைக்குள் மிக முக்கியம் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழலுக்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்க அந்த கேள்வி எழுக்க நிலையில்தான் தற்சமயம் தாவேகா தரப்பில் நேரடியாக சென்று அழைப்பு விடுக்க சென்றிருக்கிறார். அந்த அழைப்பில் சிபிஎம் மற்றும் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் நேரடியாக ஆதரவு கோரி நேரடியாக சென்று ஆதரவு கேட்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அழைப்பு தான் சிடிஆர் நிர்மல்குமார் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றிருக்கு என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து விசிக அலுவலகம் செல்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நௌசாத், இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டது, தற்போது நேரடியாக செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சம்மதம் தெரிவித்துதானே செல்வார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? ஏற்கனவே இந்த இரு கட்சிகளுமே தாவேகாவிற்கு ஆதரவான நிலைப்பாடுகள் பேசி வருகிறது. என்றால் இந்த தேர்தலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்த பிறகு பத்திரிகை சந்திக்கும் பொழுது நாங்கள் விஜய் எங்களுக்கு எந்த அழைப்பும் விடுவிக்கவில்லை, தொலைபேசியில் கூப்பிடவில்லை, இருந்தாலும் விஜயை நாங்கள் விமர்சிக்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்தாலும் இன்று கூட விஜய்க்கு ஆதரவான கருத்தை தெரிவித்து ஆளுநர் அவர் ஆட்சி அமைக்க அனுமதி கோரி அழைப்பை கோரிவிட்டு ஆளுநர் இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூட அறிக்கை விட்டிருந்தார்கள். இந்நிலை பார்க்கும்போது தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை குறிப்பாக இரு கட்சிகளும் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மறைமுக ஆதரவாகவே பார்க்கப்பட்டதில் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் கூட தகவல் வெளியானது. ஏனென்றால் மக்கள் தீர்ப்பை மதித்தும் மேலும் மறுத்தல் வராமல் இருப்பதற்காக மூன்று கட்சியும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவிக்கிறதாக கூட வெளியானது. இந்த நிலையில்தான் நேரடியாக சென்று அவர் கட்சிக்கு சென்றிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் தாவேகா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.